ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இங்கே அதிகமாக இருக்கிறது. லாஸ்ட் வீக் ஐ விசிட்டட் ஹெவன். அப்போது ஐ வாஸ் இன் அ ரூம். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏஜ் ரிவர்சல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஐ வாஸ் எக்ஸ்போஸ்ட் டு த க்ளோரி ஆஃப் த லார்ட். என் லிவரை ட்ரீட் பண்ணாங்க. தெர் வாஸ் லிவர் கிளென்சிங், தென் கோலன் கிளென்சிங், தொண்டையிலேருந்து கோலன் வரைக்கும் கம்ப்ளீட் கிளென்சிங். அப்படி கிளென்சிங் பண்ண உடனே ஐ ஃபெல்ட் ஸோ ஹெல்த்தி சடன்லி. இதுதான் பரலோகம்னு வச்சுக்கோங்க. அந்த படி வழியாக 4th ஸ்டேஜ் கேன்சர் உள்ளவர் வந்தார்னா வந்த ஒரு செகண்ட்லேயே நோயெல்லாம் போயிடும். The Lord was teaching me about age reversal. வாலிபனாக முடியும்னு அதுக்குள்ள வசனங்கள் வேதாகமத்திலிருந்து 10 வசனங்களை சொன்னார். எனக்கே அதிர்ச்சி ஆச்சு, இவ்வளோ இருக்கா, இது யாரும் பேசலை அப்படின்னு. அதை பற்றி ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன். உடனே இங்கே வந்த உடனே நமக்கு ட்ரீம் தானா, இந்த மாதிரி பரலோகத்துக்கு கூட்டு போய் ஒரு ரூமில் வச்சு நம்மளை ஹீல் பண்ணது ட்ரீமா ரியாலிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்து. எப்போவுமே மனுஷனுக்கு ரொம்ப சந்தேகம் அதிகம். அப்போது ஐ வாஸ் டேக்கன் டு எ ரூம். அந்த ரூமில் என்னென்னா டீச்சிங் ரூம். போன உடனே எனக்கு டீச் பண்ணாங்க. என்ன டீச் பண்ணாங்கன்னா, தேவனோடு உரையாடுதலை பற்றி டீச் பண்ணாங்க. அங்கே சொன்ன சில சத்தியங்களுக்கு எர்த்லி பேரலல் கிடையாது. முதல் சென்டென்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, மனிதர்கள் பூலோகத்தில் உள்ள தங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சிந்திக்கிறார்கள். பரலோகத்தில் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ they are not able to understand. இன்னைக்கு டுடே இஸ் a miraculous service. ஆலன் ஜோன்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதன்முறையாக நாங்கள் மனைவி பிள்ளைகளோடு இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வர ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நன்மைகளை இந்த ப்ரோக்ராம் பார்ப்பதன் மூலம் நாங்கள் எங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். நான் ஒரு 12.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களிலே இருந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஐடி கம்பெனி அமெரிக்கன் எம்என்சியில் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். படிப்படியாக உயர்த்தி ஒரு ஆர்கிடெக்டாக பல 1000 கோடி ரூபாய்க்குடைய கான்ட்ராக்டுகளிலே ஒர்க் பண்ணி அவற்றிலே பலவற்றை என்னுடைய நிறுவனத்துக்காக விற்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதும் அதனால் கொஞ்ச நேரம் சண்டே மத்தியானம் ஆண்டோடைய வார்த்தையை இன்டர்நெட்டில் போதரையா மூலம் கேட்கும்போது ஆண்டவர் ஆறுதலை கொடுத்து, இந்தியாவிலேயோ எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை ஆவிக்குரிய பலத்தை கொடுத்து ஆண்டவர் இம்மட்டும் தாங்கி வந்தார். விசேஷமாக என் பையனுக்கு 2 முறை ஹை ஃபீவர் வந்தது. இந்த முறை 5 நாளாக ஃபீவர் கம்மியாகவே இல்லை. என்ன மெடிசன் எடுத்தாலும் ஒரு 2-2.5 மணி நேரம் கம்மியாக இருக்கும். திருப்பமும் ஃபீவரும் ஷிவரிங்கும் வந்தது நிமித்தம் வீட்டிலே இருந்து ரொம்ப ஷிவரிங் ஆரம்பிச்சு விட்டது. அதனால் நான் அப்பாவிடத்தில் கேட்டு அப்பாவின் மூலமாக போதட்டு நாங்கள் தொடர்பு கொண்டோம். அதனால் பாஸ்டர் ஒரு சின்ன ப்ரேயர், ஒரு 1/2 நிமிஷம் கூட ப்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீல் பி ஹீல்டு பை திஸ் ஈவினிங். நாங்கள் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசத்தோடு எடுத்து போதார் சொன்ன வார்த்தை, அந்த வேத வசனத்தை திருப்பவும் நான் மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே வாசித்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி ஆண்டவர் முற்றிலுமான சுகத்தை கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் அடுத்த நாளே ஸ்கூலுக்கு சென்று எல்லா எக்ஸாமே எழுதி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து பெற்ற ஆவிக்குரிய நன்மைக்கு அளவே கிடையாது. க்ளோரின்ற வார்த்தை நிறைய நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை நான் என் கண்ணால் பார்க்காதனால நான் அதை நம்பாமல் இருந்தேன். விசேஷமாக நான் ஒரு இதுக்கு முந்தின ரோலில் நான் ஒரு ஆடிட்டராக இருந்தபடினால சீயிங் இஸ் பிலீவிங் என்பார்கள். சில காரியங்களை நான் என் கண் மூலமாக பார்க்குறது வரைக்கும் நான் அதை நம்ப மாட்டேன். ஆனால் அந்த ஓப்பன் ஹெவன் க்ளோரி செமினாருக்கு நானும் என் மனைவியும் வந்திருந்தோம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த ஹாலில் டீ பிரேக் ஒரு 11 o'clock. நான் சரி டீ குடிச்சு தான் என்ன பெருசாக இருக்கும், மத்தியானம் வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் இருக்கலாமேன்ட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் பான்ட்டு
கண்ணை திறந்து பார்த்தேன், இந்த இடம் ஃபுல்லாக ஒரே மிஸ்ட். என்ன மேகமூட்டமாக இருக்குதே, திருச்சியில் இன்னும் இவ்வளோ க்ளவுடாக நினச்சேன். நான் மனைவிட கேட்டேன், இல்லை 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 எனக்கு ஒன்றுமே தெரில, இது மேகம் மிஸ்ட்டு ஸ்மோக்கு கிடையாது, ஆண்டோடைய க்ளோரின்ட்டு நான் இன்னைக்கு புரிஞ்சேன். நான் அனுபவிச்சது நிமித்தம் அது உண்மையாக ஆண்டவருடைய மகிமைன்ற ஓப்பன் ஹெவன் க்ளோரி செமினாருடைய அந்த க்ளோரி ஆண்டவர் அனுபவிக்க எனக்கு பாக்கியம் கொடுத்தார். விசேஷமாக 1-2 காரியங்கள் என்னுடைய மனதை பாரப்படுத்தி கொண்டிருந்தது. ப்ரொஃபஷனல் ரெல்மில் இருந்த சில காரியங்கள். ஆண்டவரை இது யார்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்பேன், இது நீர் நேரடியாக பேசினா நல்லாயிருக்கும், இருப்பினும் யாராவது என்னை தவறாக அந்த காரியத்தில் வழி நடத்தி விடக்கூடாதேன்ட்டு நானும் மனைவி மட்டும்தான் அந்த காரியத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். ஆண்டவர் அந்த காரியங்களுக்கு தெளிவான என்னுடைய மனதில் இருந்த அதே காரியத்தை இப்போதவர் மூலமாக நேற்று வெளிப்படுத்தி ஆண்டவர் அதிலிருந்து அந்த பாரமே என் தலையிலேருந்து அப்படியே போயிடுச்சு. ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னை வரைக்கும் அந்த அந்த மன பாரம், என் மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரம் ஆண்டவர் மாற்றி போட்டார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். நான் இந்த ப்ராப்சி சொன்னேன்னு சொல்ல முடியாது. என் வாயை பயன்படுத்தி, என் குரலை பயன்படுத்தி அவர் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அடுக்கா சொல்லி ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்தார். The wisdom of God that came to Solomon is here. Dare not to cross and tell the wisdom of God. I call upon Anugraham to come here. Anugraham family, Sister Matilda. Her son was suffering from anxiety neurosis. For anxiety neurosis, it is a psychiatric treatment. Largatil சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெடிசன் வந்து என்ன செய்யணும்னா பாடியில் எடை போட செய்யும், எப்பொழுதும் ட்ரௌசினஸ் தூங்கி கொண்டே இருக்க செய்யும். பட் த லார்ட் கேன் ஃபிக்ஸ் இட் anxiety neurosis in 3 minutes. So I prayed for him. Sister Matilda will tell about the son suffering greatly with anxiety neurosis, how he got healed, what happened. ஒரு 1.5 மாசத்துல திடீர்னு அவனுக்கு ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் பயந்துட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். அவனுக்கு ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் பாஸ்டருடைய நம்பர் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு 15 days பேக் நாங்கள் இங்கே வந்தோம், ப்ரேயர் பண்ணோம் பாஸ்டர்கிட்ட. இப்போ திருப்பி டாக்டர்கிட்ட செக் பண்ணும் போது 80% தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காரில் இப்போ வரும்போது தம்பி சொன்னால், இருக்கிற டேப்லெட் எப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேம்மா, எனக்கு ஒரு நல்லா இருக்குமா, இருக்கிற டேப்லெட்டோடு நான் முடிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ பிரேஸ் தி லார்ட் ஃபார் ஹிஸ் பிளெஸிங்ஸ். இன்னைக்கு கிரேட் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் த லயன் ஆஃப் ஜூடா கம்மிங் ஆன் த ஸ்டேஜ். என்ன சொன்னார்னா, யோவான் ஸ்நானகன் அவரை வந்து உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா அறிமுகப்படுத்தினார். இப்போ அவர் ஆட்டுக்குட்டி அல்ல. Revelation chapter 5 verse 5. He is not a shepherd. He was a good shepherd, but now his role is changed. He has become Lion of Judah. Yes. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். யூத ராஜ சிங்கம் ஜெயம் கொண்டிருக்கிறார். இந்த யூத ராஜ சிங்கம், the Lord Jesus Christ has become the lion. I saw the lion. அப்ப கேட்டேன், ஏன்பா lion என்னன்னு சொல்லி. 3 verses he gave me. One is Hosea chapter 11 verse 10. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். மக்கள் நடுங்கி வருவார். When the Lion of Judah takes over, there will be trembling. Human flesh cannot stand. I call upon Sister Josephine. Yes. Josephine was working in Vijay TV. Sandosh, IT engineer from Chennai. The Lord is telling me, you have to minister for some time. You feel you are not competent. It is the Lord who makes you competent. The Lord who makes you competent. Whatever the Lord gives you, you are going to say. Come to the sofa, Sophie, you may fall. Yes. Sandosh, God is going to use you. I see the presence of the Lord.
Yeah, here is the tunnel of fire. Yes, cross, Santos, holding my hand and cross. Anybody can? Yes. 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 See. Yeah. This is the exactly the same fire. Yes. Yes. Lion of Judah. Lion of Judah. Fear not. Shah! Anointing flows. Lion of Judah is here. Yeah. Somebody can come. Some lady. Yeah. You read that scripture, Isaiah 31:4. Did you read? கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். சியோன் மலைக்கு தேவன் யுத்தம் பண்ண இறங்குகிறார். If God is for us, who can be against us? Who can fight with God? Who can give advice to God? Yes. Amos chapter 1 verse 2. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும். மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும். Yes. This is what the Lord showed me. Are you able to sing a song? Can you sing? Yes. Kadosh, 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 She's roaring. Elohim Zevaot Asher. Yahweh.
Yeah, she's getting the anointing. The Lion of Judah goes near. Professor's wife. Patiamma, the Lion of Judah is coming near you. Oh, pudinga. Catch her. Oh. Shh. The lion is moving in the congregation. Most holy, holy. Shah! Divya, the lion is coming near you. Dare not to open your mouth to talk about the man of God or the church or advice. Lion is here, devour you. Enough, Lord. Bear out, Lion of Judah. Thank you. Stop. Thank you. Yes, Sophie, you are exhausted. Yes, I command the anointing to wear off. In Jesus' name. Wear off the anointing. Anointing to wear off, Santosh. Yes. Come. Praise the Lord. God is in the midst of us. Santosh, can you tell your visitation of heaven yesterday? நேற்று நடந்ததுக்கு சொல்றதுக்கு முன்னாடி Lord gave a message for this church, for this pastor and this people. இந்த சர்ச்சுக்காகவும் பாஸ்டர் ஐயாக்காகவும் எங்கள் சபையில் இருக்கிற மக்களுக்காகவும் இந்த திருச்சேவை குறித்தோ போதகரை குறித்தோ இது சார்ந்த ஜனங்களை குறித்தோ எது வேண்டும் பொய் உரைத்தாலோ கலங்கம் உரைத்தாலோ கர்ச்சிக்கும் சிங்கம் அவர் மேல் பாய்வார். இனி அமைதியாகவோ தாமதமாகவோ இருக்க மாட்டார். கர்ச்சிக்கும் சிங்கமாக உங்களுக்கு எதிராக இருக்கிற அனைத்து போராட்டத்துக்கும் மேலும் பார்வை என்று சொல்கிறார். அதான் மெசேஜ் இப்போ ஆண்டவர் கொடுக்க சொன்னார். நேற்று அங்கிள் வீட்டில் தேவன் கிருபையினால் ஹெவன் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க ஆண்டவர். அதில் 3 முக்கியமான தேவர் மனிதர்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. முதலாவது ஈனோக், இரண்டாவதாக எலிஜா, மூன்றாவதாக ஆப்ரஹாம். 3 தேவ மனிதர்களையும் காண தேவன் கிருபை கொடுத்தாரு. தேவன் சொன்ன ஒரு எச்சரிப்பான செய்தி, அதில் இந்த பூமியில் என்னோட கிருபை நேரம் முடிந்தது, இனி வரும் காலங்கள் பூமி என்னுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கும். இனி வெதுவெதுப்பாகவோ அசட்டுத்தனமாகவோ இருந்தால் தேவனுடைய கோபத்துக்கு நாம் நேரிடுவோம். அங்கு மறைவில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஆண்டவர் காமிக்கும் போது 3 கற்கள் ஆண்டவர் எங்களுக்கு பரிசாக கொடுத்தாரு. ஒன்று நீல நிற கற்கள், இன்னொன்று பச்சை நிறம், மற்றொன்று சிகப்பு நிறம். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்வாட் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. யுத்தம் செய்வதற்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. வான் மண்டலத்தில் சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நிற்கவும் அது சுத்திகரிக்க செய்யவும் ஆண்டவர் இந்த ஆயுதத்தை என் கரங்கள் பெற்று கொடுத்தாரு. Praise and all glory be unto the God the Most High and Lord Yeshua.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களை இந்த காலை வேளையில நான் கொடுக்கிறேன். இந்த ZFD சர்ச் வந்து எனக்கு வந்து டிவி ஷோ மூலமாக தான் அறிமுகம். பாஸ்டர் அங்கிள், அப்போல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர் அங்கிள். ஈவன் ஒரு ஃபியூ வீக்ஸாக தான் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டு ஹிம், ஃபியூ மந்த்ஸாக தான். ஆக்சுவலி வந்து எனக்கு 2010 May 19 கல்யாணம் ஆச்சு. சின்ஸ் தென் 5 வருஷமாக எங்களுக்கு குழந்தை கிடையாது. பட் நான் வந்து கர்த்தருக்காக காத்திருந்தேன். நான் எதுவும் போய் மெடிக்கலாக எந்த டெஸ்ட்டும் செக்கப்லாம் பண்ணிக்கல. நிறைய பேர் என்னை இன்சிஸ்ட் பண்ணால் கூட எனக்கு ஒரே ஒரு ஆழ்ந்த விசுவாசம் ஒன்று, ஆபிரகாமையும் சாராவையும் நீங்கள் எப்படி பிளஸ் பண்ணீங்களோ, அவங்க காலத்தில் ஸ்கேன் சென்டர் இருந்திருக்காது, எந்த மெடிக்கேஷன்ஸ் இருந்திருக்காது. ஆனால் உங்கள் வார்த்தையை நம்பி அவங்க காத்திருந்தது போல் நானும் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு குழந்தைய எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் காத்திருந்தேன். இப்படி இருக்கும் போது அங்கிளோட ப்ரோக்ராம்ஸ் நிறையா வந்து டிவியில் பார்த்துருக்கேன். தமிழன் டிவி, சத்தியம் டிவிலெலாம் பார்த்துருக்கேன். அப்படி தற்செயலாக அப்படி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு தாட் வந்தது. கீழே அந்த ஸ்க்ரோலிங்கில் வந்து நம்பர் போட்டிருந்தாங்க, ஜெப உதவிக்கு இது மாதிரி நீங்கள் கால் பண்ணலான்னு. ஏதோ ஒரு தாட் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. சரி நம்ம வந்து கால் பண்ணி ஜெபிக்க சொல்லலான்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் ஜீவக்குரல் ப்ரேயர் டவருக்கு. அப்போ வந்து சிஸ்டர் கேத்ரின் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட ஜாப் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மெக்சிகன் பேஸ் ஷிஃப்ட்ன்றதுனால நைட் ஷிஃப்ட் போவாங்க. என்னோடய ப்ரையாரிட்டி முதல்ல அவருக்கு ஜாப் டே மாறணும் அப்படின்றது. அப்புறம் தான் குழந்தை. அது கூட நான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ்டாக செபிக்க சொல்லி கேட்கல. எதேச்சியாக ரூமுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணேன், இந்த சிஸ்டர் எடுத்தாங்க. அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், எனக்கு 2 காரியங்களுக்கு செபிக்கணும். ஒன்று வந்து என் கணவருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் ஜாப் இருக்குது. நான் இதுதான் பிரதானமாக சொன்னேன், குழந்தைய பற்றி கூட கேட்கல. அது கொஞ்சம் மாற்றி ஆண்டவர்கிட்ட வந்து நான் கேட்டுட்ருக்கேன், எங்களுக்காக ஜெபிங்க. அப்புறம் எனக்கு 5 இயர்ஸாக வந்து குழந்தை இல்லை சிஸ்டர், நான் எந்த மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்கல, எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆவியான ஒரு அபிஷேகம் வந்து ஷி காட் ஃபில்ட் சிஸ்டர் கேத்ரின். அவங்க ப்ரொஃபஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே ஷி ஸ்டார்டட் ப்ரொஃபஸைங். அவங்க சொன்னாங்க, அந்நிய பாஷையில் துதிச்சுட்டு அதை அவங்களே இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி கர்த்தர் உன்னோட கர்ப்பத்தில் வச்சுட்டாரு, நீ ஏன் இன்னும் அதை உணரலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நார்மலாக தான் எனக்கு ஹெல்த்தெல்லாம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து எனக்கு சம்டைம்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். பட் அந்த நாளே ஒரு 5 days அப்படி அது ஒன்றும் எனக்கு நார்மலாக எப்படி இருந்தபோது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு எந்த சிம்டமும் தெரியல. அப்புறம் என்னால் அதை நம்பவும் முடியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி வருதே அப்படின்னு எனக்கு ஒரு சிரிப்பு கூட வந்துச்சு. ஒரு சமயம் என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஆனால் ஆவியில் நிரம்பி இப்படி சொல்கிறாங்க, அவங்களால பொய் சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த ஜாபுக்காக சாதாரணமாக மாம்சமாக ஜெபிச்சாங்க. பட் இது மட்டும் ப்ராஃபஸியாக கொடுத்தாங்க. அவங்க ஸ்பிரிட்டில் ஃபில் ஆகி அந்நிய பாஷையில் சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு நான் சொன்னேன், சிஸ்டர் இதுக்கான வாய்ப்பே கிடையாது சிஸ்டர் அப்படின்னா. அவங்க சிரிச்சாங்க, கர்த்தரால் கூடாதது என்னமா இருக்குது நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. நீ வந்து நம்பணும், கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்கிறார், ஒரு நம்பிக்கை கர்த்தரை சந்தோஷப்படுத்தும். சரி நீ போய் இல்லை ஆண்டவர் சொல்லிக்க, நீ டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னாங்க. அவ்வளோ உறுதியாக சொன்னாங்க. எனக்கு ஆச்சு, எனக்கே அதை நம்பிக்கையில் இவங்க இவ்வளோ எங்கேயோ இருந்து ஜெபிக்கிறாங்க, இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க. அப்புறம் மறுநாள் நைட் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ப்ரேயர் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ZFD. அங்கே சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. சரி மறுநாள் காலை ஹஸ்பண்ட் மார்னிங் ப்ரேயரில் ஆவியானவரும் வெளிப்படுத்தி 6:30 மணிக்கு இருக்கும். நாங்கள் வீட்லேயே டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு சாத்தியக்கூறு சத்தியமாக கிடையவே கிடையாது. நான் எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இது டிஃபைன் பண்ண என்னோடய சூழ்நிலை பார்த்தா தான் தெரியும். நார்மலாக கன்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், அப்படிலாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல. உண்மையாக சொல்லணும்னா அதுதான். என்ன மெடிக்கேஷன்ஸ், என்னோட பிளட் லெவல் எதுவுமே, ஹீமோக்ளோபின் எதுவுமே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் மெடிக்கல் செக்கப்னு போனதே கிடையாது. சிஸ்டர் சொன்ன பிறகு தான் மறுநாள் நாங்கள் CSI கல்யாணி ஹாஸ்பிட்டலில் போய் அதையும் கன்ஃபார்ம் பண்ணோம். ஆண்டவர் வந்து ரொம்ப கிருபையாக எங்களுக்கு ஒரு அழகான பெண் பிள்ளையை கொடுத்துருக்குறாரு. அந்த 9-10 மாதங்களும் வந்து ஒவ்வொரு செக்கப் போகும்போதும் நான் ஃபோன் பண்ணுவேன். சிஸ்டர் தான் எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செக்கப், ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணும்போது அந்த லாஸ்ட் 11th hourல ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ண சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அது பார்த்தீங்கன்னா
நான் வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கன்சீவ் ஆனேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஆண்டவரே எனக்கு வந்து நான் கன்சீவ் ஆகும் போது ஒரு 25 இயர்ஸில் கன்சீவ் ஆனால் எப்படி எல்லாம் நார்மலாக இருக்கும், பிளட் லெவலு, பிளட்ல சுகர் லெவல், பிபி, மற்ற அந்த தைராய்டு, இந்த என்னென்ன இதெல்லாம் டாக்டர்ஸ் செக் பண்ணோம், எல்லாமே நார்மலாக த்ரூ த ப்ரெக்னென்சி இருக்கணும், எனக்கு ஒரு இது கூட வந்து நெகட்டிவாக வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி நான் வந்து செக்கப் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், என்னோட ரொம்ப சின்ன பிள்ளைங்க 18 இயர்ஸ், 20 இயர்ஸ், 21 இயர்ஸில் பார்த்தா பிளட் சுகர் இருக்கும், தைராய்டு இருக்கும். இத்தனைக்கும் நான் எல்லா ஃபுட்டுமே நார்மல், 0 சுகர்லாம் எடுத்துக்கல, நார்மல் ஃபுட்டு தான் நான் எல்லாமே பிளஸ் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 39 வீக்ஸில் அழகாக இந்த குழந்தையா ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இது த்ரூ அவுட் இந்த ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாக கர்த்தர் எனக்கு மகிமையான காரியங்களும் இந்த சர்ச் மூலமாக அருமையான பாஸ்டர் அங்கிள், அது மாதிரி சிஸ்டர் கேத்ரின், இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ரொம்ப நாள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் அவங்க முகத்தையே நான் நேரில் பார்க்குறேன். இங்கே வர்றது கூட நான் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணல. இப்போ ஃபியூ மந்த்ஸாக தான் நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், அங்கிள் உங்கள் சர்ச்சில் அந்த கேத்ரின் ஒரு சிஸ்டர் தான் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க, அதுவே ஒரு டெஸ்டிமனி. நான் வந்து இங்கே வரதே டெஸ்டிமனி சொல்கிறதுக்கு தான் நான் வரணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு மாத காலத்துக்குள்ளே ஆண்டவர் இன்னும் நிறைய ஆவிக்குரிய காரியங்களை என்னை ரொம்ப அதிகமாக உள்நடத்தி இன்னைக்கு இந்த அனாயிண்டிங் வர வரைக்கும் கர்த்தர் நடத்திருக்கிறாரு. அவருடைய காரியங்கள் நோக்கமும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நான் வந்து ஒரு சிறு காரியத்துக்காக நினச்சேன். கர்த்தர் வந்து உண்மையிலே அங்கிளை ஒரு பெரிய ஒரு பிரதான தூதன் மாதிரி எனக்கு அவர் ஒரு பெரிய மேன் ஆஃப் காட். நான் ஈனோக்கெல்லாம் பார்த்தல, இவர்கிட்ட தான் அந்த ஈனோக் எல்லாரையும் பார்க்குறேன் நான். ஸோ கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரன்னு நான் ஏறெடுக்கிறேன். Praise the Lord. Thank you very much. Jessica, come. ஜெசிகா இஸ் அ மிரக்கல் சைல்டு. யூஸ்வலாக ப்ரெக்னென்சி வந்தவங்களுக்கு சுகர் ஏறும், பிபி ஏறும், பட் ஷி வாஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி டில் த சைல்டு இஸ் டெலிவர்ட். ஜெசிகா இஸ் அ மிரக்கல் சைல்டு. அந்த பீரியாடிக் இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல, அந்த ட்ரிபிள் ஆன்டிஜன், அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது நர்ஸு ஊசி எடுத்துகிட்டு வந்து குத்துறாங்க. ஷி வாஸ் லாஃபிங். என்னப்பா ஊசி போடுறோம், குழந்தை சிரிக்குது, அளவே இல்லை அப்படின்னு. ஒரு தடவை குழவி கொட்டிடுச்சு. குழவினுடைய அந்த கொட்டுன அந்த கொடுக்கு கன்னத்தில் இருக்க, இவங்க பார்க்கறது அந்த குழவியை விரட்டிட்டு அந்த கண்ணை எடுக்கிறாங்க. அப்போ கூட அழலை. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த சாட்சியை சொல்கிறேன். கடந்த மாதத்தில் ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஆக்சுவலி என் கணவர் வந்து ஒரு கேம்ப்க்கு, ப்ரேயர் கேம்ப் தான், ப்ரொஃபட்டிக் கேம்ப் மாதிரி ஸ்கூல் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஏஞ்சல் டிவியில் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்காக போயிருந்தார் ஒரு வாரம். நான் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா என் கணவர் வந்து என் பாப்பா வந்து அவங்க அப்பா தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாள். ஸ்கூல் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் 5 நாள் நடத்துனாங்க ஏஞ்சல் டிவியில். அந்த 5 நாளுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கு ஃபோன்லாம் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணோம். வேர்ல்டியான தாட்ஸ் வரக்கூடாது, ஃபோன் எல்லாம் அவங்க சரண்டர் பண்ணிடணும் போகணுன்னு. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஒரு நம்பர். அந்த நம்பர் தான் கான்டாக்ட், ஏதாவது இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. அப்போ அந்த ஒரு நம்பர் மட்டும் வந்து நைட் ஒரு 1:40 இருக்கும். இவளை தூக்கிட்டு நான் ஃபீட் பண்ணிவிட்டு முதுகை தடவிட்டு இருக்கேன். பார்த்தா என் மடியில் ஒரு பெரிய குலவி, இந்த ராஜ குலவின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, தேனி, பெரிய தேனி, ப்ரௌன் அண்ட் பிளாக் கலரில் இருக்கும். அது அப்படியே ரெக்கையெல்லாம் விரிச்சிட்டு என் மடியில் தான். நான் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, இந்த குலவி பிள்ளையை கடிச்சதுன்னா என்ன ஆகுமோ, இது ரொம்ப பாய்சனஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் குழந்தைகிட்ட தேடுறேன், எங்கே கடிச்சதுன்னு கால்கையெல்லாம். இவ கண்ணை கசக்கிட்டே இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் கண்ணை எடுத்து பார்த்தா இங்கே பயங்கரமாக கொட்டி இருக்கு அந்த ஸ்டிங், அந்த பூச்சியோட ஸ்டிங் வந்து இங்கே ஒட்டிகிட்டு இருக்கு கணத்தில். அது எடுக்க கூட விட மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி எடுத்துட்ட பிறகு பார்த்தா கண்ணை தேய்ச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ட்ராப் கூட அழுகவே இல்லை. அந்த குலவி கொட்டுனா பெரியவங்களே தாங்க முடியாது, குழந்தைங்களால தாங்கவே முடியாது. இவ சின்னதாக லைட்டை தட்டினா கூட விளையாட்டுக்கு அழுவா. ஆனால் அந்த குலவை கொட்டி அவள் அழவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. சரி, அங்கிளுக்கு ஃபோன் பண்ணா, ரொம்ப மிட் நைட் 1:40 நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு பிரச்சனை, அந்த கொடுக்கு எடுக்கும் போது கூட அவள் அழுவலை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அது பாய்சஸான ஒரு குலவி. அது மாத்திரம் இல்லை, போன வாட்டி ஒரு வேக்சினேஷன் போட போயிருந்தேன். நாங்கள் நினச்சோம், ஐயோ எல்லா குழந்தைங்களும் கத்துறதை பார்த்து இவ கத்துவாளே, என்ன பண்ண போகிறாளோ, ஊசி போடும் போது இதே ஹாஸ்பிட்டலே 2 போகுதுன்னு. ஆனால் இவ உள்ளே போகும்போது கை தட்டிக்கிட்டே உள்ளே போனால். அது வந்து ஆக்சுவலி ஒரு CSI ஹாஸ்பிட்டல்னால எங்கே வசனம் அப்படி தான் இருக்கும். சுற்றியுமே கர்த்தரோட பிரச்சனை அங்கே நிறையா இருக்கும். வெயிங் மிஷினில் வெயிட் பண்ணும் போது அது உட்காந்துட்டு வரவே இல்லை. அதையே பிடிச்சிட்டு ஏதோ பாத்திங் டப்பில் உட்கார மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, இப்போ நீ விளையாட, நாங்கள் ஊசி குத்தும் போது இதே விளையாட்டு உங்ககிட்ட இருக்குதானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ஊசி எடுத்து குத்தும்போது ஊசியே பார்த்துக்கிட்டு இருந்தா, இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் குத்த போகிறோம், நீ எப்படி கத்த போகிற பாருன்னு. அப்பயும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். சரி நான் நினச்சேன் இவ்வளோ சிரிக்கிறதுக்கு சேர்த்து வச்சு அழ போகிறான்னு. குத்தும் போதும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறா. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன உங்கள் குழந்தை அழுவே மாட்டேங்குது, எல்லா குழந்தையும் கதறிட்டு போகுது இப்படி அழ. எனக்கு நான் இந்த 2 காரியத்தை, நான் ஒரு காரியம்னா பரவாயில்ல, கர்த்தர் வந்து 2க்கு 3க்கு மேற்பட்ட கன்ஃபர்மேஷன் ஒரு காட்டில் நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்லும் போது நான் அதை யோசித்தேன். நார்மலாக ஒரு குழந்தைங்க சின்னதாக நான் பிஞ்ச் பண்ணாலே அழுவும், சென்சிட்டிவான ஸ்கின். ஆனால் கர்த்தர் இந்த 2 காரியத்துலேயும் இது அவர் தெரிந்து கொண்ட குழந்தைனோ இந்த கடைசி கால அபிஷேகம் குழந்தைங்க மேலே ஊற்றப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் ரொம்ப வாஞ்சியா குழந்தைங்க மேலே வைராகியமாக இருக்கிறாருன்றதும் நான் இது வழியாக தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் வீட்லேயே குழந்தைங்க இது மாதிரி அனுபவங்களை கடந்தாங்கன்னா அதை சாதாரணமாக நினச்சி விட்டுறாதீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேற்று அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே வந்து டோர் இருக்குது, ஸோ யூ கம் ஃபார்வர்ட், நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னாங்க. ஸோ நான் நடக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருப்பேன். ஒரு வல்லம் மேனால் தாங்கவே முடியல. அண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு, மூச்சு விட முடியல, மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு. தென் ரொம்ப ஷிவராக ஆரம்பித்த உடனே எல்லாமே கேட்குது, அங்கிள் பேசுகிறது கேட்குது, என்னை சுற்றி எல்லாமே நடக்கிறது தெரியுது. ஆனால் பட் எதுவுமே என்னால் வந்து பாடிக்கு வந்து ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் உட்கார்றேன். தென் அங்கிள் வந்து கூட கைட் பண்ணிருக்கிறது தெரிஞ்சு எனக்கு கிளியராக கேட்குது. அண்ட் அந்த டோர் கிட்ட போகும்போது ஐசி ஒரு கரை வந்து உள்ளே பிடிச்சி இழுத்ததை நான் உணர்ந்தேன். அண்டு உள்ளே போனதுக்கப்புறம் வாசிங் ஒரே க்ளவுடு, ஒரு பெரிய பேலஸ், ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டில் இருக்குது. தென் எல்லாருமே லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கிங் ஆஃப் கிங்ஸ் வர்ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் ஐ சீன் ஒரு பர்சன் வந்து ஃபுல் லைட்டில் இருக்கிற மாதிரி யூஆர் ஸ்டாண்டிங், ஒரு பெரிய டயசஸ் மாதிரி இருக்குது. ஸோ யூஆர் ஸ்டாண்டிங் தேர். எல்லாமே வெள்ளாங்கி தருத்திட்டு இருக்காங்க. தேவர் ஷவுட்டிங் லார்ட், ப்ரைஸ் த லார்ட், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். தென் ஒருத்தர் வந்து இஸ் கிவிங் க்ரீன் கலர் ஸ்டோன். அவர் வந்து என்ன நீங்கள் போட்டுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி, யூ வில் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி இஸ் டெல்லிங். அண்ட் அது மட்டும் இல்லை, நிறையா விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. மண்ணெல்லாம் எடுத்து பார்க்குறேன், இட் வாஸ் லைக் எ கோல்ட் ஹெவனில். அண்ட் செடியெலாம் தொட்டு பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியுது எல்லாத்தையும். இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லைங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 Peter 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. ஜீவனுக்கும் தேவ வல்லமைக்கும். ஜீவன் சொன்னா அவர் டெய்லி லைஃபுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் 2க்கும் வல்லமை தர்றார். நம்ம கடவுளை பற்றி நினச்சிருக்கோம், ஓ இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல், எல்லாம் ஆவிக்குரியக்காக தான் செய்யணும், அதுதான் பேசணும், இதெல்லாம் பெரிய பேசக்கூடாது, சினிமாலாம் பேசக்கூடாது. அவர் சொன்னார், இல்லை மனசில் நீ வச்சுருக்கே நான் பார்க்குறேன்ல, அதை பேசாமல் இருந்துட்டாப்புல பெரிய ஆளா நீ அப்படின்ற. அதிலிருந்து நான் ஐ ஸ்டார்டட் கோட்டிங் சம் சாங்ஸ் அப்ராப்ரியேட் given inspired by the writers of the songs. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு புரியல இந்த வசனம். தின வாழ்க்கைக்கு என்ன தருவார்? ஒரு தடவை துணி எடுக்க போனோடனே சமயத்தில் என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, எனக்கு துணி எடுத்து போடுறவன் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து இவனுக்கு என்ன கலர் பிடிக்கும், எப்படி பிடிக்கும்னு பார்த்து கொடுக்கணும். எனக்கு லைட் கலர்ஸ் பிடிக்கும், அவன் டார்க் கலர் ஸ்ட்ரைப்ஸ் பிடிக்கவே செய்யாது, அதை தூக்கி போடுறான். வேறடா இப்படி போடுறான், ஆண்டவரை நீங்கள் உதவி செய்வீங்களா என்ன அப்படின்னா. அந்த நேரத்தில் வெளியே இருந்து ஒரு ஆள் வந்தார். ஏய், அவர் என்ன சட்டை போட்டிருக்காரு பார்த்தியா, நீ என்னத்தை போட்டுருக்க, தள்ளு நான் கொடுக்குறேன்ட்டு அவன் எங்கேயோ போய் கரெக்டாக எனக்கு வேண்டிய 3 சட்டை எடுத்துகிட்டு வந்தான். அதான் சொன்னார் ஆண்டவர், வாழ்க்கைக்கும் ஆவிக்குரியதுக்கும் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ஷர்ட். இந்த ஷேல் போட சொன்னார், போட்டிருக்கேன், எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ இதில் எல்லோரும் கேட்குறாங்க, ஒவ்வொரு கலர் போடுறீங்களே ஒவ்வொரு நாளைக்கும், இந்த கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. கலருக்கு அர்த்தம் இருக்குது, ரெயின்போ கலர்ஸ்க்கு அர்த்தம் இருக்குது. பட் தட்ஸ் நாட் மை டாபிக். அதனால் தின வாழ்க்கையில் காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். நான் ஒரு நாள் கேட்டேன்,
எனக்கு லிஸ்ட்டு டயட்டீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்பத்திரியில், இது சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு, அப்பா நான் அப்படி இல்லைப்பா, ஆவிக்குரிய வேதத்தை எப்படி நிறையா ஃபீஸ்ட் பண்ணுறனோ அதை மாதிரி ஃபீஸ்ட் பண்ணுற ஆள். இன்றைக்கி மத்தியானம் போயிட்டு என்ன சாப்பிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்போ பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து எது வேணாலும் சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, வசனத்தின் அடிப்படையில் கேட்குறேன், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் நாட்டில் நலமானதை புசிப்பீர்கள், நாட்டில் நலமானதை புசிக்காதன்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு, நான் நாட்டின் நலமானதை புசிக்க விரும்புகிறேன். என்ன சொல்கிறீங்க? மனம் போல சாப்பிடு, ஒன்றும் செய்யாது. அவர் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். கருப்பு புள்ளியை பார்த்து இது வெள்ளைன்னு சொன்னால் ஆமாண்டவர் இது வெள்ளை அப்படின்வேன். ஆண்டவருக்கு என்ன புரியான்னு தெரியுமா? மக்கள் என்னோட பேசணும்னு பயங்கர ஆசை. மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க. இவர் கடவுள், நம்ம பேசக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் கேள்வி கேட்பேன். மோசேட்ட போய் பார்க்குறேன், கையில் கம்பு வச்சுருக்கார். உன் கையில் வைத்திருக்கிறது என்ன? கண்ணு தெரியலையா? ஏன் அந்த கேள்வி கேட்குறாரு? கையில் இருக்கிறது என்னன்னு ஆண்டவருக்கு பார்த்தா தெரியலையா? அவர் கண்ணை மூடிட்டா இருக்காரு. கையில் இருக்கிறது கோல்னு தெரியும். இவன் இந்த கேள்வியை கேட்கலன்னா என்ன செய்திருப்பான்? கோலை வச்சுட்டு அப்படி சும்மா இருந்திருப்பான். கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் காட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ, ஹீ வில் அரெஸ்ட் யுவர் அட்டென்ஷன். நான் எப்போவும் சுற்றி வர பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்கேயாவது இருக்கிறதா ஆண்டவர் எது மூலமாக பேசுகிறாரு. அப்போ தான் அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் பறந்து வரும் ரோட்டில் போகும்போது. உடனே அதை எடுப்பேன். எடுத்த உடனே அதில் ஒரு மெசேஜ் எனக்கு இருக்கும். ஆண்டவர் வந்து ஒரு காக்கா மூலமாக பேச முடியும், ஒரு கழுதை மூலமாக பேச முடியும், எது மூலமாக பேச முடியும். ஆண்டவர் முதல்ல ஆரம்ப காலத்தில் எப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, எதில் பேசுகிறாருன்னு சுற்றி வர பார்த்துட்டே போவேன். ஏன்? ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னு. மோசே அட்டென்ஷனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்தார்? ஒரு செடியில் தீப்பத்தை வச்சார். அது ஆர்டினரி இன்சிடென்ட் ஃபார் ஃபாரஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு. அப்போ பார்த்தோன்னே இவன் வந்து இது என்ன என்று பார்ப்பேன் என்று கிட்டி சேர்ந்தான். கர்த்தர் அவனை மோசே என்று கூப்பிட்டார். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் 24 மணி நேரமும் வாரம் 7 நாளும் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். மனிதன் பேசுகிற மாதிரி ஒரு ஆளுக்கு நான் பேசலை, உலகம் பூரா பேசுகிறேன். அந்த பேச்சை நீ பேசும்போது ஒரு மைக்கு ஒன்று ஆம்பிளிஃபை பண்ணதில்ல, அது மாதிரி வானங்களும் நட்சத்திரங்களும் நான் பேசுவதை என் குரலில் உலகத்துக்கு தெரிவிக்கிறது 24 மணி நேரம். அப்படியா? 19ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை வார்த்தையுமில்லை. அவைகளுக்கு பேச்சுமில்லை வார்த்தை இல்லை. பை itself they cannot talk, but day and night, பகலும் இரவும் தேவன் பேசுகிறார். அப்போ தேவன் பேசுனா அதை கேட்காட்டா பிரயோஜனம் இல்லையேன்னு அவர் சொன்னார். நான் பேசுகிற என் வார்த்தையிலேயே அவங்களை மாற்றக்கூடிய சக்தியை பொதிஞ்சு தான் அனுப்புகிறேன். என் வார்த்தை போச்சுன்னா அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை என் ஃப்ரீக்குவன்சி செய்யும் அப்படின்னாரு. அதே மாதிரி வாய்ஸில் ஒரு ஃப்ரீக்குவன்சியை நான் வைக்கிறேன். அதை நீ பேசும் பொழுது people will vibrate with that frequency. I asked, what is that frequency? He said 528. Jesus was moved with compassion அப்படின்னு பைபிள் இருக்கு. அவர் மனதுருக்கத்தினால் நிரம்பி அவர்களை தொட்டார், சுகப்படுத்தினார்னு. வெப் சர்ச்சிங் இன்ஜின், you ask for 528. Solfeggio music, John the Baptist music, Solfeggio music, lot of secret in this music. So I understood there is some frequency in my voice. என் குரலில் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த நாள்லேருந்து ஐ டெல் பீப்புள், ஃபோனில் வரவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு இருக்கிற தொண்டை வலி இப்போ நான் பண்ணுற என் குரலில் உள்ள ஃப்ரீக்குவன்சி, பரலோக ஃப்ரீக்குவன்சி அதை கரைக்கிறது அப்படின்னா, முடித்தோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டான்னா, கரைஞ்சி போச்சு பாஸ்டர். படுக்கையில் இருக்கவங்க 2 வருஷமாக படுக்கையில் இருக்கு. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உனக்கு உள்ளதை தருகிறேன், எழுந்துரு. எழுந்தாச்சா? எழுந்தாச்சு. நடக்கிறேன் பாஸ்டர்.
எவ்வளோ நாளைக்கு அப்புறம்? 2 வருஷத்துக்கு அப்புறம். ஃப்ரீக்வன்சி ஹாஸ் காட் அ வாய்ஸ். இரவும் பகலும் த பிளானட்ஸ், அவர் வானத்தையும் பூமியும் சாட்சியாக வச்சுருக்காரு. இரவும் பகலும் அது பேசுது. சரி, அதை பேசி நாங்கள் கேட்டால் தானே, பாஸ்டர் பேசினார்னா, ஸ்டாலின் பேசினார்னா நான் கேட்டு ஏதாவது பதில் சொல்லணும். கேட்காம இருந்தால் என்ன நடக்கும்? வசனத்துக்குள்ளே ஆட்களை மாற்றும் சக்தி இருக்குது. அவர் சொன்னார், ஓன்ட்ட பிசாசுகளை துரத்துறதை பற்றி எத்தனை புக்கு வச்சுருக்க? 5 புக்கு படிச்சிருக்கேன் ஆண்டவரே. உனக்கு ஃபார்முலாலாம் தெரியுமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒவ்வொரு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கியா? ஆமாம் சொன்னார். அந்த நோட்ஸ் எல்லாம் தூரப்படும். ஏன்னா ஆண்டவர், பிசாசுக்கு எனக்கு மறந்து போயிடுது வயசு காலத்தில், அதனால் வச்சுருக்கேன். என்கிட்ட பேசு, என் குரல் உனக்குள்ளே போச்சுன்னா நீ ஒன்றுமே பேச வேணாம், பிசாசா அப்படின்னு கேளு, அந்த பிசாசு ஓடிடும் அப்படின்னாரு. அதிலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஆரம்பித்ததுலேருந்து ஃபார்முலா 1, 2, 3 ஏற்காடு எழுதுனது, பிசாஸ் துரத்தது எப்படி, டெரிக் பிரின்ஸ் எழுதுனது, தேசியல் எக்ஸ்பெல் டீமன்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். பிசாசே வாசலில் போய் நெல். ஐயா எங்கே நிற்குது? வாசலில் நிற்குது. எந்த பக்கம் பார்த்து நிற்குது? என்னை பார்த்து நிற்குது. அதை ரைட் அபவுட் 10 வாசலை பார்த்து நெல். நான் லெஃப்ட் ரைட் சொல்கிறேன், போட்டுட்டு போ. சரி, சந்தோஷமாக போ. என்னெல்லாம் அந்த டீமன் ஸ்பிரிட்ஸ் எப்படி இது பண்ணுது, கடவுளை எப்படி ருசித்து பார்க்கணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யூ ஹாவ் டு ரீட் த பைபிள் இன் த ஒரிஜினல் லாங்குவேஜ். ஒரிஜினல் லாங்குவேஜில் பைபிளில் கரெக்ட் மீனிங் இருக்குது. ஆனால் மொழிபெயர்ப்பில் அதில் மீனிங் மாறி இருக்கு. ஏன்னா மொழிபெயர்ப்பை நம்ம அறிந்து கொள்வது நம்முடைய உலக அனுபவத்தின்படி அறிந்து கொள்கிறேன். ஒரு வசனம் ஆண்டவர் சொன்னார், அதை நான் உங்களுக்கு விளக்குறேன், பார்ப்போம். ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதை பிட்டு சொல்கிறேன், விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆரம்ப காலத்தில் நினச்சேன், விசுவாசம் கேள்வினால் வரும், ஆண்டவர்கிட்ட எதை எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் விசுவாசம் வரும் அப்படின்னு நினச்சேன். விசுவாசம் கேள்வியினால் வரும்னா காதால் கேட்பதினால் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம அர்த்தம் பண்ணோம். ஏன்னா அந்த காலத்தில் பைபிள்லாம் சுருளாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி, அதனால் எல்லோரும் வாங்க முடியாது. பைபிள் தெரியணுமானா ஆலயத்துக்கு போகணும், அந்த சுருளை விரித்து அவங்க பேசுவாங்க, அதை கேட்கணும், அவ்வளோதான். அதை கேட்பதினால் விசுவாசம் வரும். இது தியோலோஜியன்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த அர்த்தம். கேள்வியினால் வரும், அது தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ பைபிள் எடுத்து படிக்க 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 விசுவாசம் வரும். இது எல்கேஜி இன்டர்பிரிட்டேஷன். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினால் காதால் கேட்பதினால், கொஞ்சம் அட்வான்ஸ். கேள்வி கேட்பதில்லை, காதால் கேட்பதினால் வரும், அது தேவனுடைய வசனத்தினால் வரும். இது ஒரிஜினலில் படிங்க. ஒரிஜினலில் 2 வார்த்தை. கேள்விங்கிறதுக்கு கிரேக்கத்தில் அக்கோயி என்ற வார்த்தை, ப்ரொனன்சியேஷன் ACKOE, அக்கோயி. அக்கோயினா என்ன அப்படின்னு ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் பார்த்து அது என்ன சொல்லியிருக்கு. அக்கோர்டிங் என்ன கேள்வின்னு சொன்னால் ஆவிக்குரிய காதுகளினால் கேட்பது அப்படிங்கிற அர்த்தம். ஆகவே பிரசங்கியார் சொல்கிறத கேட்பதினால் அல்ல, வசனத்தை சொல்லுவதனால் கேட்பதினால் அல்ல, நேரிடையாய் தேவன் பேசுவதை கேட்பது என்பது தான் அக்கோயிங்கிற கிரீக் வேர்டுக்கு அர்த்தம். தேவனுடைய வசனம்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்திருக்கோம்? பைபிள். ஒரு அர்த்தத்தில், எல்கேஜி அர்த்தத்தில் அது கரெக்ட். ஆனால் வசனத்தினாலே என்பதை கிரேக்கத்தில் ரெமெட்டாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ரெமெட்டாஸ், the root word of remetos is rema. Rema is the spoken word. ஆவிக்குரிய காதுகளினாலே தேவன் நேரிடையாய் உனக்கு பேசுவதை கேட்பதினால் விசுவாசம் வரும். இதுதான் இதுக்கு அர்த்தம். ரியல் மீனிங் இதுதான். நம்ம ஆவிக்குரிய காதுகளினால் தேவன் நேரிடையாய் பேசும். ரெமெட்டாஸ், ரேமா, ஸ்போக்கன் வேர்ட். There are 2 kinds of words. Bible is logos, written word.
ரேமா இஸ் ஸ்போக்கன் வேர்ட், ஸ்பீக்கிங் வேர்ட், லிவிங் வேர்ட் அப்படி சொன்னார். அப்போ எவ்வளோ அர்த்தம் மாறுது பாரு அப்படி. ஆகவே வசனத்தில் அந்த ஆழத்தில் சென்று நாம் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் கலாத்தியர் 4:7 ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயும் இருக்கிறாய். நம்மெல்லாம் யாரு? ஸ்லேவ்ஸ் இல்லை, தேவனுடைய புத்திரர். சில வசனத்தை என் டிரான்ஸ்லேஷன் வந்து தாட் கான்செப்ட், நாட் வேர்ட் கான்செப்ட். தெர் இஸ் டிஃப்ரென்ஸ். கலாத்தியர் 4:7 நான் என்னுடைய வார்த்தையில் சொன்னால், தேவனுடன் ஆழமான நெருக்கம் கொண்ட உறவு உள்ளவர்களால் அவருடன் கலந்து உரையாட முடியும். அப்படி கலந்து உரையாடுவதினால் நாம் அடிமைகள் அல்ல, அவருடைய பிள்ளைகள் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது அல்லவா? நம்ம தேவன்கிட்ட பேசினாதான் உறுதிப்படும். How to start speaking to God? First, search. God will speak. She was ministering. எப்படி கான்வர்சேஷனை நான் ஆரம்பித்தேன்? முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கணும். அந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை எழுதணும். அர்த்தத்தை எழுதிட்டு அந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படிங்கிற கேள்வி, சந்தேகத்துக்கான கேள்வியை எழுதணும். கேள்வியினால் விசுவாசம் வரும். அப்போ காதால் கேட்பதா அல்லது கேள்வி கேட்பதா, இது ஒரு சந்தேகம். இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து அதுக்கு அர்த்தம், உங்கள் மூளை சொல்கிற அர்த்தம் அதை எழுதிட்டு உங்கள் மூளை கேட்குற கேள்வியை கீழே எழுதணும். ஒரு 5 கேள்வி எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு 5 கேள்வி இருக்குது, இதுக்கு பதில் தெரியல, நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லணும். முதல்ல ஒன்றுமே பேசாது. ஏன்னா நம்ம காது வந்து டியூன் பண்ணும். நான் ரேடியோ ஸ்டேஷனில் 24 வருஷம் வேலை பார்த்தேன். ஃபீபா ரேடியோ, கிறிஸ்டியன் ரேடியோ, டாப் போஸ்ட். டைரக்டரை விட எனக்கு தான் சம்பளம் அதிகம். அப்போ வேலை பார்க்கும்போது நாங்கள் எந்த வீட்டுக்கு போனால், உங்கள் ஸ்டேஷன் எடுக்க முடியல சார், கேன் யூ டியூன் யுவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க யார் வீட்டுக்கு போனால். நான் சொல்லுவேன் டியூன் பண்ணுவேன், வராது. தேர் வில் பி ஒன் நாப் கால் ஃபைன் டியூனிங். அதை டியூன் பண்ணி சரியாக வச்சோடனே கடவுள் இவ்வளோ கிளியராக வருதா உங்கள் ஸ்டேஷன் அப்படின்வாங்க. நீ இந்த ஃபைன் டியூன் நாபை யூஸ் பண்ணாதனால உனக்கு வைக்க முடியல, கஷ்டப்பட்டேன். ஃபைன் டியூன். அதே மாதிரி முதல்ல காட் இஸ் ஃபைன் டியூனிங். நான் கேட்டேன், நீங்கள் 24 மணி நேரம் பேசுகிறீங்களே அப்படின்னு. அது சொன்னார் ஏசாயா 55:11. நான் வசனத்தை அனுப்பிட்டேன்னா மக்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் அது என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் திரும்ப வரும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது எந்த காரியத்துக்காக அனுப்புகிறாரோ அதை அது வாய்க்க நிறைவேற்றிட்டு தான் அது திரும்பும். ஆனால் கேட்டால் குயிக்காக பதில் கிடைக்கும், கேட்கலன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணும். ஆனால் தேவன் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கார். தியாஜா அவர் நிறைய புக்கு நான் சொல்லி தான் எழுதியிருக்காரு. இன்ட்ரோடக்ஷனில் அதை பற்றி எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாம் நான் தான் சேல்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள், அவங்க மகா அது மருமகன். இந்த மகளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நிலத்தை காட்டி, யூ வில் பை திஸ் லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் அ ஹவுஸ் அப்படின்னு சொன்னார், தெளிவாக சொன்னார். ஆனால் அது வாங்குறதுக்கு காசு இல்லை. அந்த நிலத்தை இன்னொருத்தன் வாங்கிட்டான். அப்போ இது நம்பிக்கை விட்டுருச்சு. நான் வாங்குவேன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் நம்பினேன், உங்கள் ப்ராமிஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. இன்னொருத்தன் வாங்கிட்டான். அவன் வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு விற்றான். இப்படி 2-3 கை மாறி போச்சவளே, இவளுக்கு ஆண்டவர் சொன்னபடி வாங்கலை. கடைசி விலை 3வது வாங்கினவன், அம்மா இந்த வீடு, இந்த நிலத்தையும் வீடையும் நாங்கள் விலைக்கு வாங்கியிருக்கோம், ஆனால் இப்போ விற்க போகிறோம், நீங்கள் இன்ட்ரெஸ்டடுன்னு யாரோ சொன்னாங்க, வாங்குறீங்களா? 3 கை மாறின பிறகு வாங்குறோன்னு மாறுறாங்க. ஆண்டவர் இருக்கிறாங்க, ஆண்டவர் இதுக்கு என்ன பேர் வைக்க? சார் ஜீசஸ் பேரடைஸ், ஐ வில் கம்.
டு யுவர் ஹவுஸ். என்னது பாருங்க, ஜீசஸ் பேரடைஸ். வீடு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, 3 கை மாறின வீடு, ஜீசஸ் பேரடைஸ். இது வேற ஒரு செக்குலர் ஒர்க் பண்ணுது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். அதுக்கு ஷுவர் என் மூளை சொல்லுதா, ஜீசஸ் பேரடைஸ்ன்னு பேர் வச்சதுனால ஊழியம் செய்யணும் என் மூளை சொல்லுதா, அல்லது ஆண்டவர் சொல்கிறாரா? அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, போவோம் திருச்சிக்கு, பாஸ்டர்கிட்ட கேட்போம், அவர் கரெக்டாக சொல்லுவார். பிறப்பிட்டு வந்துட்டார், ஃபேமிலி போட்டோ பார்த்து பிறப்பிட்டு வந்துட்டார். வந்தோடனே சொன்னார், ஏம்மா நீ ஊழியத்துக்கு போகணுமான்னு கேட்டு வந்திருக்கல, இப்போ ஆண்டவரையே உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர் உன் வீட்டில் ஒரு அறையில் தங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போ சொல்லுவார், ஆண்டவரே பேச சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டா. எஸ்ப்பா, இந்த பொண்ணுகிட்ட ஒரு வீடு வாங்க சொன்னீங்களே, அது எப்படியோ கை மாறி 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 இப்போ வாங்கி ஜீசஸ் பேரடைஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஜீசஸ் இல்லாத ஜீசஸ் பேரடைஸ் இருக்குமா? அதனால் நீங்கள் அந்த வீட்டில் தங்கணும். மகளே, ஒரு ப்ரேயர் ரூம் வச்சு அதில் ஒரு சேர் போட்டு ஆண்டவர் அதில் உட்கார்றதுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு. இப்போ அதை ரெடி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த சேர் அவங்க ரெடி பண்ணுது, அதில் ஒரு கிரீடம் வச்சு இந்த மாதிரி சேர் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். ஜீசஸ் பேரடைஸில் ஆண்டவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட, எசப்பா சொல்லுங்க ஆசப்பா, நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சடன்னாக லைட் ஜீசஸ் டோல்டர், ஐ வில் கம் அண்ட் பி இன் யுவர் ஹவுஸ். அது அழுன்னு அழுதுச்சு. இப்போ அதுக்கு தனி ரூம், அதில் பைபிள் ஒன்று திறந்து வச்சுருக்கு. ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்க போன இடத்துல தேர் வாஸ் லைட் above the Bible, above the word of God. அவர் என்ன சொன்னார்? அந்த காலத்தில், நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்கள் என்று நான் இனி சொல்ல மாட்டேன், என் சிநேகிதர்கள். ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். வேறு எது செய்யவும் எனக்கு இஷ்டம் இல்லை. யாஸ் பை வாய். வேறு யார்கிட்ட ஊழியத்துக்கு என்னை பார்க்க வரவங்களுக்கு குயிக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன், அவ்வளோதான். அவங்கள ஊழியத்தில் ட்ரெயின் பண்ண வேண்டியது. மற்றபடி ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இன்னும் வரப்போகிற வாரங்களில் நீங்கள் அந்த மாதிரி கேள்வி எழுத்தி ஏசப்பா சொல்லுங்கன்னு சொன்னால், கொஞ்ச நாளில் ஃபைன் டியூன் ஆகி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவேன். என்னோடு நான் இங்கே பிரசங்கம் பண்ணும் செய்திகளை எல்லாம் வரி வரியாய் சொல்லித் தருவது என் ஆண்டவர். ஓகே, தட் இஸ் வாட் த சர்மன் இஸ் டிஃப்ரெண்ட். உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் சர்மன் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், நான் பேசலை, அதனால தான் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பேசலையா? நீங்கள் தானே பேசுகிறீங்க. இல்லைப்பா, நான் லவுட் ஸ்பீக்கராப்பா, ஸ்பீக்கர். அவர் சொல்கிறாரு, குரல் கொடுக்குறேன்னா, அவ்வளோதான். அதுதான் வித்தியாசமாக இருக்குது. அதனால் இட்ஸ் காப்பிரைட் கிடையாது, நீங்கள் எடுத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் right now God wants to speak to you. God wants to speak to you. வலது இடதுபுறம் போகும் பொழுது வழி இதுவே என்று சொல்லும் ஒரு குரலை கேட்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீ வலது இடதுபுறம் எத்தனையோ தடவை போயிருக்கிறாய், குரலை கேட்காதனாலே தப்பு செய்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். God speaks. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டன்னா பாவம் செய்ய முடியாது. அவர் சொன்னது தான் செய்யணும். எப்பவும் பார்த்துட்ருக்கார். ரகசிய பாவம்னு ஒன்று இருக்குது, யாரும் இல்லாததான் சயின்டிஃபிக்காக செய்கிற பாவம், யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் செய்கிற பாவம். ஆனால் ஆண்டவர் எப்பவும் பார்த்துட்ருக்காருங்கிறது தெரிஞ்சதுன்னா பயம் நடுக்கம் செய்ய முடியாது. சரியா? அப்படி தான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரை பற்றி. எவ்வளோ அனுபவங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நான் என்ன பாவம் செய்து ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன். சிஸ்டர், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கார். பாவம் செய்தால் பேசாமல் இருக்கிறது மனுஷன்தான். நான் அவனுக்கு கிறிஸ்மஸ் கேக் அனுப்பினேன், இந்த கிறிஸ்மஸ் கேக்கில் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை மனுஷன். இந்த ஏசாயா 59:2 இது உங்கள் பாவமே உங்களுக்கும் எனக்கு மத்தியில் ஒரு தடுப்புச்சுவராக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பாவம் செய்தனோ தெரில, ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர் என்பது உண்மை, ஆனால்
பாவியை பார்த்து பேச விரும்பும் தேவன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், 2 பேருக்கு மத்தியில் தடுப்பு சுவர் இருக்குன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, அப்போ எப்படி நீங்கள் பேசுவீங்க? அவங்க பாவம் செய்ததுனால தான் அந்த தடுப்பு சுவர் வந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு பையன் இருக்கிறான், அவங்க வீட்டில் பழைய காலத்தில் உள்ள ஒரு ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிற ஒரு அழகான கிளாஸ் ஃப்ளவர் வேஸ் இருக்கு, அவன் தட்டி உடைச்சிட்றான். ஐயோ இதை உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி வெளியே போட்டு அம்மா பார்க்க மாட்டாங்க, அதனால் அவன் பயந்து அன்னையிலேருந்து அம்மாவை கண்டா ஒளிஞ்சு ஓடுறான். இந்த உதாரணத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், இவன் உடைச்சதை அம்மாவுக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி இருக்காங்க, அதனால் இவனும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அம்மாட்ட பேசாமலே போகிறான். டேய் அப்படின்னு போட்டால் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்றான். ஒரு நாள் அம்மாவே போய் அவன் ஷோல்டரில் கை வச்சு, நீ உடைச்சது தெரியும்பா, உன்னை பொறுத்த மட்டும் நீ தான் வேல்யூபிள், அது ஒன்றும் இல்லை, போனால் போகட்டும், கவலைப்படாத. பையன் அம்மாட்ட வர்றதுக்கு பயப்படுறான், தடுப்பு சுவர் இருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வீடு பூட்டின வீட்டுக்குள்ளே இருந்த சீசர்கள் மத்தியில் போய் சமாதானம் உண்டாக கடவுது என்று சொன்னார்ல, அது மாதிரி தான் தடுப்பு சுவர் இருந்தாலும் அதை கடந்து அன்புள்ள தெய்வம் நம்மை கண்டு பேச விரும்புகிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை திருத்தக்கூடியவை. அவரால் அந்த தடுப்பு சுவரை தாண்டி அம்மா வந்து பேசுனது போல பேச முடியுமா முடியாதா? நீங்கள் தப்பு செய்தா அதை கணக்கு வச்சு பிறம்பு எடுத்துட்டு வர்ற ஆண்டவராக நம்ம அவரை நினச்சிருக்கோம். அப்படி இல்லை, அவர் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி இல்லை, எப்போ பயலைய தப்பு செய்வான் பிடிக்கலான்னு 5 செல்லு டார்ச் லைட் போயிட்டு செகண்ட் ஷோ போயிட்டு வரவங்கள பிடிச்சி பிரின்ஸ்பால்கிட்ட கொடுக்கறது வார்டனாக இருக்கும்போது என் மேலே. அந்த வார்டன் மாதிரி இல்லை ஆண்டவர். தப்பு செய்தால் பார்க்க மாட்டார், ஆனால் அவர் வந்துடுவார். பரவாயில்லப்பா, கவலைப்படாதப்பா. லார்ட், the anointing that you are giving shall flow forth through the internet screens all across the world. You touch the television screen, God's anointing will flow from the hand of clay. களிமண் கையில் இருந்து என் ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னை தொடும். It is flowing, it's flowing. God restores. கர்த்தர் சுகப்படுத்துகிறார். கர்த்தர் உன் பாவத்தை கழுவுகிறார், நீக்குகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார். தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு உன்னிடத்தில் வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். While we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு மரித்தார். நல்லவர்களாக இருக்கும்போது இல்லை. அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நாம் யாவரும் இருக்கிற எழுந்து நின்று ஆண்டவரை சற்று நேரம் ஆராதிக்கப் போகிறோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுதே. வேதவசனம் விதமாக சொல்லி, கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. நாம் பாடும்போது நம்முடைய இருதயம் மகிழ போகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வழிகளை தேவன் அங்கீகரிக்கப் போகிறார். ஆண்டவரை பார்த்து, தஞ்சமே நீர், அடைக்கலமே நீர், கோட்டையும் நீர், என்றும் என்னை காக்கிறவராய் நீர் இருக்கிறேன். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை நான் பாட போகிறோம். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போட்டிடுவேன். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. எல்லாம் சேர்ந்து, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. மான்கள் நீரோ
பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றதே. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீ, அடைக்காலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்காலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினார் தினமும் துதித்து போற்றிடுவே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்பொழுது என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். ஆண்டவர் நடந்து போயிட்டு இருக்கப்ப அநேக ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். நெருக்கினப்ப ஒரே ஒரு ஆளுடைய டச் மட்டும் ஆண்டவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. சீசரை பார்த்து கேட்கிறாரு, யார் என்ன தொட்டது? சீசர் சொல்றாங்க, எல்லாருமே உங்களை நெருக்கிறாங்க, இது என்ன கேள்வி அப்படின்ட்டு. ஆனா ஒரே ஒரு ஆளுடைய டச் மட்டும் ஆண்டவருக்கு வித்தியாசமாக தெரிந்தது. அது நம்மளுடைய டச்சா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேணாலும் ஜெபம் பண்ணலாம். யார் யார் விசுவாசமா பாடுறீங்களோ, யார் யார் விசுவாசமா ஜெபிக்கிறீங்களோ, அவங்களுடைய டச்சு ஆண்டவருக்கு வித்தியாசமா தெரியும். யார் யாரெல்லாம் ஆண்டவரை டச் பண்ண விரும்புறீங்க கரங்களை உயர்த்தி. தஞ்சமே நீ, அடைக்காலம் நீ, கோட்டையம் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்காலம் நீ, கோட்டையம் நீ, என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். உங்க ஆத்துமா பார்த்து சொல்றீங்களா? ஆத்துமா கலங்குவதே, உன் நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். தஞ்சமே நீ, அடைக்காலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்காலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு ரட்சிப்பு உறுதியாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் டெய்லி ஒரு நாள் தொடங்கினோன்னே நான் இந்த பாடல் வரிகளை பாடுவது உண்டு. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பரிசுத்தரே எங்கள் லேசி தேவா, நான் நிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா. அந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நான் பாடப் போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவ
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ உறுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உறுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உன்னன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை தினம் நான் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நீலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நீலத்தில் நீர் என்றும் ராஜா உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதா தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே உன்னன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உன்னன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உன்னன் கிருபைகளை உன்னன் மகிமைதனை தினம் நான் எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நீலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நீலத்தில் நீர் என்றும் ராஜா உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காய் உம்முடைய திட்டங்கள் பெரிதல்லோ நேற்றுக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அதுல ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு தெக்கோப்போலியான்ற நாட்டுக்கு ஒரு பாஸ்டர் தேவை அப்ப ஆண்டவர் எப்படி அந்த பாஸ்டரை சூஸ் பண்றாருன்னா ஆண்டவர் கெனசரேத்துன்ற ஒரு ஊருக்கு போறாரு அங்க கல்லறையில ஒரு மனுஷனை பிடிச்சி வச்சிருக்காங்க அவனை சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க அவனுக்குள்ள லேகியோன் பல நாமங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேய் அவனுக்குள்ள இருக்கு பல பேய்கள் அவனுக்குள்ள உள்ள ஒளிஞ்சிருக்கு அந்த ஆண்டவர் சூஸ் பண்றாரு
ஆண்டவர் அவனை விடுவிக்கிறாரு. விடுவிச்சோன்னா அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்னா. நோ, நீ உன் இனத்தாருக்கும் உன் வீட்டுக்கும் போய் ஆண்டவர் செய்த நன்மைகளை போய் சொல்லுன்னு சொல்றாரு. உடனே அவன் தெக்கப்போலியான்ற நாட்டுக்கு போய் ஆண்டவர் செய்த காரியத்தை பிரசங்கம் பண்ணினான். இந்த காரியத்தை ரிவர்ஸ வாசித்து பார்த்தாதான் அதோடைய அர்த்தங்கள் நிறைய புரியுது. ஆண்டவர் தெக்கப்போலியாக்கு ஒரு பாஸ்டர் சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாஸ்டர் யாருன்னா கல்லறையில் இருந்த ஒரு மனுஷன், பேய் பிடிச்ச ஒரு மனுஷன். அவனுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட திட்டங்களை போட்டு வச்சிருக்காரு. உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சிறப்பான திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் உன் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை தினம் நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை தினம் நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் எல்லாம் கரங்களே சேர்த்து அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, மாநிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, மாநிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. எல்லாம் சேர்ந்து உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் முகத்தை பார்த்து, உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதவசனம் சொல்கிறது. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆண்டவர் முகத்தை பார்த்து ஒரு பிராமிஸ் பண்றோம், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. என் வாழ்க்கையில் என்னுடைய நோக்கம் உம்மை உயர்த்துவதா இருக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் ஒரு டெஸ்டிமோனியா நிற்கணும். நீர் செய்த நன்மைகளை நான் வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் சொல்லணும், என் அக்கம் பக்கத்தில் சொல்லணும். உம்மை பிரசித்தப்படுத்த கூடிய ஒரு நபராய் நான் என் வாழ்க்கையில, உம்மை பிரகாசிக்கப்படுகிற ஒரு நபராய் என் வாழ்க்கையில் நான் இருக்கேன் ஆண்டவரே. உம்மை ஜொலிக்கிற ஒரு பாத்திரமா நான் இருக்கேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எத்தனை பேர் இது ஒரு சவால் எடுத்துக்கிறீங்க? உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே என் தந்தை நீங்க தான், என் தாய் நீங்க தான், என் நண்பன் நீங்க தான், என் உயிர் நீங்க தான். ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறவனும் என் கூட இருக்க ஒரு பெரியவர்,
எனக்குள்ளாக வசித்து கொண்டு இருக்கிற ஒரு பெரியவர், அவரை நான் நேசிக்கிறேன். எல்லாம் எங்கூட சேர்ந்த பாடலை பாடமாக கேட்டுக்கிறேன். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். இன்னொரு தடவை சொல்லுமா, இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். எத்தனை பேர் இயேசுப்பாவை உறுதியா பிடிச்சுக்கிறோம்? இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான். சொல்லுமா, என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான். இன்னொரு சொல்லுமா, என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான். இயேசுதான் எனக்கு எல்லாம். ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம என்னால இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரை பார்த்து, எனக்கு எல்லாம் நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம என்னால இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம என்னால இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. எல்லாம் சேர்ந்து ஆண்டவர்ட்ட சரண் பண்ணுவோம். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் தாயும் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், என் உயிரும் நீங்கதான். இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் இயேசுதான் எனக்கு, இயேசுதான் என் தந்தை நீங்கதான், என் தாயும் என் தந்தை என் தாயும் என் நண்பன் நீங்கதான், என் உயிரும் நீங்க. என் நண்பன், என் நண்பன், என் உயிரும் நீங்கதான். இயேசுதான்
ஏசுதா 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 எனக்கு செய்தி பேசுகிற செய்தி. தேவன் நம்மோட பேசுவார் என்று சொல்ல செய்தி. அதற்கு ஐ ஹேட் ஏ ஒண்டர்ஃபுல் வர்ஷிப். அந்த இயேசுதா நீங்கள் எல்லான்னு சொல்லும்போது அவர் நம்மகிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசக்கூடாது. தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கா, நான் இந்த ஜனத்தோடு பேசுவேன் என்று சொல்லியிருக்கார். அந்த ஜனம் நீங்களும் நானும் தாங்க. ஹல்லேலூயா. நிச்சயம் பேசுவார். வழிமுறைகளை போதித்து கொடுத்தார் போதகர் எப்படி பேச வேண்டும் என்று. எனவே அந்த மாதிரி கேள்வியினாலும் ஞானத்தினாலும் வசனத்தினாலும் அவரோடு பேச பழகி கொள்ளுங்கள். நியூ டீச்சிங் ரெவலேஷன், நியூ ரெவலேஷன். அது மாதிரி கேள்வினா நம்ம காதில் கேட்கறது மாத்திரமல்ல, அவரிடம் கேள்விகளையும் கேட்க வேண்டும். ரேமா வேர்ட்ஸை எடுத்து இந்த வார்த்தை எனக்கு என்ன பதில் சொல்லுகிறது என்று அது பழக ஆகும்போது தேவன் பேச ஆரம்பிப்பார். படிப்படியாக பேசுவார். இந்த அனுபவங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது வெளிப்பாடு வரும், பிறகு பேசுகிற சத்தம் கேட்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் an ஆடியோ வாய்ஸ். ஒரு சத்தம் நான் பேசுவது போல கேட்க வேண்டும் என்று. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் உங்கள் ஆவியோடு இடைப்பட்டு பேசுவார். நீ கண்களை மூடி ஜெயிப்போம். ஜீவன் அன்பின் தகப்பனே வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு போதித்து கொடுத்து எங்களோடு பேசு என்று சொன்னார். பேசும் ஆண்டவரை சோத்திரம் ராஜா. நீ மரியாள் மார்த்தாள் லாசரை நேசித்ததால் பெத்தானியாவிலே போய் அடிக்கடி பேசிக்கொண்டு வந்தே தகப்பனே, எங்களையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் எங்களோடு நீ பேசும் ஆண்டவரை சோத்திரம் ராஜா. அவர் வார்த்தையை கேட்கிறவன் விக்கலமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்து காலத்தில் பயப்படாமல் இருப்பான் என்ற நீதிபதிகள் 1:33 எங்களை பலப்படுத்தினரே ஆண்டவரை சோத்திரம் ராஜா. அந்த விசுவாசம் எங்களுக்கு, அந்த கேள்வி வரட்டும், அந்த ஞானம் வரட்டும், உண்மை கேட்டு கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்கிற அனுபவம் வரட்டும். உலக மனிதனை பார்த்தல்ல, ஒருவரை பார்த்தல்ல, மற்றவர்களை பார்த்தல்ல தகப்பனே, உண்மை நோக்கி பார்த்து தகப்பனே, எல்லாமே நீராக இருக்கிறபடினால் நீர் எங்களை போதித்து நடத்து தேவனாக இருக்கிறபடினால் சோத்திரம். இந்த மன மகிழ்ச்சி நாளைகளை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்கு ஆசோத்திரம். நல்ல ஆராதனை தந்து நல்ல செய்தியை கொடுத்து நல்ல சாட்சிகளை எழுப்பி கொடுத்தார். யூதாவின் சிங்கம் உருமினதை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரை சோத்திரம் ராஜா. அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரை சோத்திரம். கர்த்தர் தாமே பலப்படுத்தி நடத்தும் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எல்லோரையும் நீ ஆசீர்வதிப்பா. ஒரு குறைவின்றி நடத்தும். எதிர்பார்க்கும் நன்மைகளை துரிதப்படுத்தும் ஆண்டவர். எல்லா பலகீனங்கள், வியாதிகள், விக்கனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரை சோத்திரம் ராஜா. போராட்டங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உபாகம் 28 படி சகல ஆசீர்வாதங்கள் வியாதிகளுக்கு விலக்கி, பலகீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவர். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து வலை நடுத்தட்டும் ஆண்டவர். மழைக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அன்றாடம் டிவியிலே பார்க்கிறோம் ஆண்டவர். தேசத்துக்காக ஜெபிங்கள் என்று சொன்னபடி தகப்பனே. பயிர்கள் எல்லாம் நாசமாய் கொண்டிருக்கிறது. வருகிற தண்ணீரும் வராமல் தடைபட்டிருக்கிறது. தேவன் தாமே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, வானத்தை நான் திறந்தால் ஒழிய யாரும் திறக்க முடியாது. அந்நிய தேவர்கள் நானே வானத்தை திறக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கார். எனவே அந்த தேவன் திறந்த மலையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விவசாயிகளின் பஞ்சத்தை நீக்க கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவிதோடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்கள் எங்களோடு இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே